ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்னோடய கிச்சன் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஒயிட் கிச்சனாக இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட கவுண்டர் டாப் வந்து குவாட்ஸ் அப்படின்றதுனால அதோட மெயின்டெனன்ஸ் பற்றியான நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் க்ளீனிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். டெய்லியும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா டீப் க்ளீன் பண்ணுறப்போ பிரச்சனை இருக்காது. ஸோ மேலே உள்ள க்ரில்லெல்லாம் எடுத்து நான் தனியாக க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அடித்து நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு கழுவும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக வாஷ் பண்ண அப்புறம் எங்கிட்ட வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ளீனர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து அது கொஞ்சம் பளபளன்னும் இருக்கும், க்ளீனாக நீட்டாக பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு முடிச்சாச்சு. க்ரில் க்ளீனிங்கும் பண்ணி க்ளீனில் வச்சுட்டேன். இந்த மேலே உள்ள இந்த லேயர்லாம் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு பிங்க் ஸ்டஃப் யூஸ் பண்ணுறேன். இதை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் டீட்டெயிலாக. பிங்க் ஸ்டஃப் ஒரு மல்டிபர்பஸ் க்ளீனர். இந்த மாதிரி டீப் க்ளீனிங்க்கெல்லாம் அது நல்லாவே யூஸ் ஆகுங்க. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ க்ரில்லும் நல்லா காய்ஞ்சிடுச்சு. அதை நல்லா வந்து தொடச்சி எடுத்துகிட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சிங்க் சைட் போயிடலாம். சிங்க் சைடில் வந்து நான் 2 சிலிக்கான் எட்ஜ் ப்ரொடெக்டர் வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் ஊற வச்சுட்டு எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். டாப் சைடு உள்ள அந்த சிலிக்கான் கவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா அந்த எல்லோயிஷ் இதாக வந்துடும் ரொம்ப நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா. ஸோ அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது. இது டிஷ்வாஷ் சோப் போட்டு தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு வச்சு அந்த மார்க்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். மேலே உள்ளது என்னோடது கிளாஸ், கீழே உள்ளது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். ஹேண்டில் இல்லாத மாதிரி வாங்கினதால் நமக்கு க்ளீனிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வேலை. ஓவன் அண்ட் மைக்ரோவேவனுக்குமே வந்து ரெகுலர் க்ளீனிங் இருக்கணும், அப்போ தான் வந்து க்ளீனாக இருக்கும். ஒயிட் கிச்சன், ஒயிட் கபோர்ட்ஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன கொஞ்சம் பட்டாலுமே பார்த்திங்கன்னா மார்க் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் சின்ன சின்ன இடம் கைப்படுற இந்த மாதிரி ஹேண்டில், அதுக்கப்புறம் வந்து சிங்க்குக்கு கீழே உள்ள அந்த கபோர்டில், அதே மாதிரி அடுப்புக்கு கீழே உள்ள அந்த கபோர்டில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ராப் பட்டால் கூட அது ரொம்ப வந்து கலர் மாதிரி தெரியுதுங்க. ஸோ அது எல்லாமே வந்து நான் ரெகுலராகவே க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைனா கூட வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வெறும் டிஷ்வாஷர் சோப் போட்டு நம்ம வைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப எல்லோயிஷாக ஆகாமல் இருக்கும். ரொம்ப நாள் நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கலர் மாறிடும். இது வந்து என்னோடய சிம்னிக்கு மேலே உள்ளது. அதை நான் டெய்லி க்ளீன் பண்ணல அப்படின்னா லைட்டாக வைப் பண்ணிட்டோம்னா போதும். பட் டெய்லி க்ளீன் பண்ணாமல் டீப் க்ளீன் போனோம் அப்படின்னா நிறையா எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். கிளாஸ் மெட்டீரியல்ஸ்க்கு இந்த மாதிரி கிளாஸ் க்ளீனர் தனியாக கிடைக்குதுங்க. ஸோ அதுதான் நான் இங்கே ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி செப்பரேட் க்ளீனர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். அந்தந்த பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு தகுந்த க்ளீனர்ஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அண்ட் வந்து ஷைனிங்கும் குறையாமல் பார்த்துக்கும். ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைமை விட இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆகுது. ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து நிறையா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நல்லா வெட் கிளாத்தில் வைப் பண்ண அப்புறம் ட்ரை கிளாத்தில் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா பளபளன்னு ஷைனியராக இருக்கும். கீழே உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஸ்டெயின்லெஸ் க்ளீன் அண்ட் பாலிஷர் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் கிச்சன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக தாங்க இருக்குது. அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி டெய்லி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. பாருங்கள், நல்லா பளபளன்னு ரெடியாகி வந்துருச்சு. எந்தளவுக்கு வந்து ஷைனியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் நம்ம ஓவனையும் மைக்ரோவேவனையுமே சேம் கிளாஸ் க்ளீனர் அண்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் க்ளீனர் வச்சு நம்ம வைப் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் எல்லா ஃபர்னிச்சரையுமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு டீப் க்ளீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஒரு டைமும், கவுண்டர் டாப்ஸ், அப்புறம் வந்து டீப் க்ளீன் பண்ண வேண்டிய உள்ள இடம் அதெல்லாம் வந்து ஒரு டைமும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு.
டெய்லி நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற நம்ம டிஷ்வாஷரையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷர் மட்டும் இல்லை அப்படின்னா என்னால் ரொம்ப கஷ்டங்க. குட்டி பாப்பாவையும் வச்சுக்கிட்டு எல்லா வேலையுமே செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சம்டைம் வந்து ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கும். இது வந்து சிங்க்குக்கு கீழே உள்ள அந்த கபோர்ட் நான் க்ளீன் பண்ணி அந்த பெயிண்ட்டே வந்துருச்சு பாருங்கள். அந்தளவுக்கு வந்து இங்கே அழுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது வாஷ் பண்ணுறோம், தண்ணி சொட்டும். ஸோ அதனால் பெயிண்ட் வந்து பீலாகி வருது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாப்பாவுக்கு லாக் போட்டு வச்சுருக்கோம். இதுக்குள்ளே தான் நான் எல்லா க்ளீனர்ஸுமே வச்சுருக்கேன். ஸோ அவள் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மோஸ்ட் ஆஃப் த கபோர்ட்ஸ் வந்து லாக் ஆகி தான் இருக்கும். இது வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து கண்டிப்பாக நான் ரோபோ வேக்யூமில் வந்து மாப் போட்டு விட்டுருவேன். அது வந்து லைட்டாக தான் மாப் பண்ணும், டீப் க்ளீன் பண்ணாது. பட் ஓகே, இந்த மாதிரி காலையிலேருந்து ஃபுல்லாக வேலையாக இருக்கும்போது நமக்கு சர்ப்ரைசிங்லி ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நமக்கு லன்ச், அதுவும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச லன்ச் வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். என் ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து நமக்கு பிரியாணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸுங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன். லன்ச் டைம் ஆகிடுச்சு. நான் ஏதோ சிம்பிளாக பண்ணிக்கலான்னு நினச்சேன். பட் லெஃப்ட் ஓவர்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு இருக்கும்போது சூப்பர் டூப்பர் பிரியாணியே நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் சாமோட ஃப்ரெண்ட் தியா. அவங்க வீட்டிலேருந்து தான் நமக்கு பிரியாணி வந்திருக்கு. ஹாய் தியா. நெக்ஸ்ட் நம்மளோட குவாட்ஸ் கவுண்டர் டாப் க்ளீனிங் பற்றி பார்த்துடலாம். ஃபுல்லி ஒயிட் கிச்சன் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கும். அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. டீப்பாக இந்த மாதிரி போய் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன மார்க் இருக்கும். அதுவும் சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அப்படின்றதுனால நம்ம வாஷ் பண்ணி வைக்கிற பாத்திரத்துலேருந்து தண்ணி சொட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருளை வச்சுருவோம். அதுலேருந்து வந்து ஒரு சின்ன கரைனாலும் ஒயிட்டாக இருக்கிறதுனால நல்லா தெரியுங்க. ஸோ டிஷ்வாஷர் போட்டு க்ளீன் ஆகலை அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது இந்த பார் கீப்பர் ஃப்ரெண்டு தான். இந்த லிக்விட் யூஸ் பண்ணால் எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் போயிடும். ஃபஸ்ட்டு நான் எப்படி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா டிஷ்வாஷர் க்ளீனர் போட்டு க்ளீன் பண்ணி பார்ப்பேன். இல்லை அது சரியாகலை, அப்போவும் வந்து நம்ம எவ்வளோ தேய்ச்சாலும் போகலை அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, அப்போ வந்து நம்ம அந்த பார் கீப்பர் ஃப்ரெண்டை கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் அந்த க்ளீனர் கிளாத்தில் விட்டுட்டு நம்ம வந்து எந்த இடத்துல கரை இருக்கோ அதை மட்டும் நம்ம வைப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக நம்ம போடக்கூடாது. கரை போகிற மாதிரி அந்த ஸ்டோனோட ஷைனிங்குமே போயிடும் பார் கீப்பர் ஃப்ரெண்ட் போட்டால். குவாட்ஸ் கிளீனர்னு தனியாகவே இருக்குது. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். செகண்ட் அது ட்ரை பண்ணி போகலை அப்படின்னா தான் நான் அந்த பார் கீப்பர் ஃப்ரெண்ட் லிக்விடுக்கே போவேன். ஸோ செகண்ட் டைம் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிஷ்வாஷர் போட்டேன், அடுத்து இது யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணியும் போகலை அந்த கரை. பாருங்கள், அந்த பிளாக்காக இருக்குது இல்லையா, அந்த மார்க் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அடுத்து நான் பார் கீப்பர் ஃப்ரெண்டு தான் ட்ரை பண்ணி ஆகணும். எனக்கு வேறு வழி இல்லை, போக மாட்டேங்குது. மோஸ்ட்டாக நம்ம இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இதெல்லாம் இந்த மாதிரி கரை வராமல் எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, எல்லா பொருளையும் கடைசியாக எடுத்துகிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வைப் பண்ணி வச்சுட்டு அதை எம்டி பண்ணிவிட்டு ட்ரை பண்ண விடணுங்க. அந்த ஸ்டோன் நல்லா ட்ரையாக இருக்கணும். தண்ணி ட்ராப் இருந்துக்கிட்டே இருந்தால் அது வந்து கடைசியில் கரையாக ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சஸ் கரையாக மாறிடும். தண்ணி இருந்துகிட்டே இருந்தது அந்த இடத்துல அப்படின்னா அது ஆரஞ்சு கலரில் கரையாக மாறிடும். அது வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ குவாட்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி தான். காஃபியோ மஞ்சத்தூளோ பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக கரை வந்துடுங்க. அதை உடனே நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பார் கீப்பர் ஃப்ரெண்ட் போட்டால் தான் போகும். பாருங்கள், இந்த இடத்துல மஞ்சள் கரை ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியல, நான் அந்த பக்கம் அடுப்புக்கு அந்த பக்கம் அப்படின்றதுனால எனக்கு தெரியல. ஸோ அந்த பார் கீப்பர் ஃப்ரெண்ட் அந்த லிக்விடு தான் அதில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கைக்கு கண்டிப்பாக நம்ம க்ளவுஸ் போட்டுக்கணும். ஸோ நல்லா தேய்ச்சி பார்க்குறேன், பாருங்கள் போயிடுச்சு அந்த இடத்துல மட்டும். ஸோ என்ன அப்படின்னா, இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா ஓகே. பட் ட்ரை ஆகிடுச்சு, ஒன்ஸ் வந்து மஞ்சத்தூள் கரை பிடிச்சி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அது போகாது. பார் கீப்பர் ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், அந்த சிலிக்கான் இது பட்டு அந்த தண்ணியோட இது வந்து காயாமல் ஒரு ப்ரௌனிஷாக இருக்குது. அதுக்குமே அந்த பார் கீப்பர் ஃப்ரெண்ட் அந்த லிக்விட் தான் இப்போ கையில் போட்டிருக்கேன். டக்குன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா. க்ளீன் ஆகிடும், பட் ஷைனியுமே போயிடும். இது வந்து காஃபி கப் வச்ச ஒரு அந்த ரிங் மார்க் இருக்குது. அதை நான் டிஷ்வாஷர் ட்ரை பண்ணி பார்த்தேன், போகலை. டிஷ்வாஷர் லிக்விடும் ஒர்க் ஆகாத சமயத்தில் நமக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பார் கீப்பர் ஃப்ரெண்ட் இப்போ நம்ம போட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு சொல்லி. பார் கீப்பர் ஃப்ரெண்ட் அந்த லிக்விட் நல்ல யூஸ்ஃபுல் ஒன் தான். பட் அதை அடிக்கடி யூஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ட்ரையாக வச்சுக்கணும்.
தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். கவுண்டர் டாப்பை ட்ரையாக வச்சுக்கிறது தான் இதுக்கெல்லாம் ஒரே வழிங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் குவாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி தான். முக்கியமாக மஞ்சத்தூள், காஃபி அந்த மாதிரி கரைகள் எல்லாம் பட்டுச்சுன்னா போகவே போகாது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிச்சனுக்கு ஸ்டவ்வுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்டர் வாங்கி போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரப்பர் ஷீட் மாதிரி இருக்குது. நல்ல க்ரிப்பாகவும் இருக்கும், ஹீட் ரெசிஸ்டன்ட், நம்ம ஹீட்டாகவும் வச்சுக்கலாம். குவாட்ஸில் வந்து ரொம்ப ஹீட்டாக அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து குக் பண்ண சூடான பாத்திரத்தை நம்ம வைக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் அந்த ப்ரொடெக்டர் ஷீட் வாங்கி போட்டுக்கிட்டேன். இதனோட லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரொடெக்டர் ஷீட் நான் போட்டதுக்கப்புறம் பெருசாக நான் மைண்ட் பண்ணிக்கிறதில்ல. ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது க்ளீனிங். இல்லை அப்படின்னா அச்சோ சிந்திரிச்சேன்னு ஒரே படபடப்பாகவே இருந்துகிட்ருக்கும். உடனே க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் இந்த ப்ரொடெக்டர் ஷீட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணும்போதே நான் வந்து டேப்பையும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிடுவேன். இதை மேக்ஸிமம் ஆஃப் த டைம் மறந்துடுவோம். பட் இது அவசியம் தாங்க, கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த சிலிக்கான் எட்ஜ் ப்ரொடெக்டர் பாருங்கள், ஒரு 5 டேஸாக நான் வாஷ் பண்ணல. எனக்கு வாஷ் பண்ண டைம் இல்லை, ஃபுல்லி பிஸியாக போச்சு. ஸோ எந்த அளவுக்கு ஆரஞ்சிஷாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வேலை தான். டெய்லி நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை நான் வந்து அப்சைட் டவுன் போட்டு ட்ரை பண்ணிவிடுவேன். டெய்லி நைட் ட்ரை ஆகிடும், மார்னிங் எழுந்து திரும்ப நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு நான் வந்து எஃபோர்ட் போட்டு க்ளீன் பண்ண வேண்டி இருக்காது. இது வந்து அந்த டேப்புக்கிட்ட இருக்கிறது. ஒரு 5 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ரொம்ப மோசமாக வந்து கரை பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து டீப் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக நம்ம வந்து டெய்லி இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெய்லி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட் தூங்கும்போது எல்லாத்தையும் வந்து அப்சைட் டவுன் கவுத்தி வேற ஒரு இடத்துல நல்லா காத்தோட்டமான இருக்கிற இடத்துல நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். சிலர் டெய்லியும் வந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணுவாங்க. சிலர் 1 வீக் 2 வீக்ஸ் விட்டுட்டு அப்புறமா பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுடைய க்ளீனிங் ஸ்டைல். பட் டெய்லி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃபர்ட் குறையும். கிச்சனை க்ளீனாக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப அவசியமானது. அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். நான் 4 டேஸ் விட்டதுனால இந்த சிலிக்கான் ப்ரொடெக்டர் ஷீட் கழுவவே எனக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு. அதுவும் அந்த டேப்புக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரொடெக்டர் வந்து ரொம்பவே மோசமான நிலமையில இருந்தது. ஏன்னா அதில் தண்ணி பட்டு கீழே வர முடியாமல் சில ட்ராப்ஸ்லாம் அங்கேயே இருந்துடும் இல்லையா, பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டு நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து நல்லா ட்ரை பண்ணிவிடுவேன். ஓவர் நைட் நல்லா ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட் டே நம்ம மார்னிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரொட்டீனாக இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல அது மேலே நம்ம வந்து ஏர் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிங்க். என்னது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சிங்க், சில்வர் சிங்க். ஆனால் பார்த்திங்கன்னா 4 நாளாக நான் அதை கவனிக்கவே இல்லை, வாஷ் பண்ண முடியல. ஸோ வந்து இன்றைக்கி நல்ல டீப் க்ளீன் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் பிங்க் ஸ்டஃப் யூஸ் பண்ணுவேன். நல்லாவே க்ளீன் ஆகிடும். அதுவும் முக்கியமாக இந்த இடம் தண்ணி நின்று ரொம்ப மோசமான நிலமையில இருந்தது. ஸோ ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுற அளவுக்கு தான், டீப் க்ளீன் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. சிங்க்கு மட்டும் டெய்லி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியம். பூச்சி தொல்லைகளும் இருக்காது, வேறு எந்த விதமான பாக்டீரியா பிரச்சனையும் இருக்காது. எட்ஜஸ் இந்த கார்னர்ஸ் எல்லாம் தான் ஒரு பெரிய நமக்கு வந்து டஃப் கொடுக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது டூல் வச்சுக்கோங்க. இந்த ப்ரஷ் வந்து எனக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. ஸோ இது வந்து இந்த கார்னரில் என்ன நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் போகாது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் கிடைக்கிது, அதில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். லேடிஸ் நமக்கு கிச்சன் க்ளீனாக இருந்துட்டாவே அவ்வளோ ஒரு மைண்டே வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஆகிருக்குங்க. நம்ம இருக்கிற இடம் லிவிங் ரூம் அண்ட் கிச்சன் முக்கியமாக க்ளீனாக இருக்குது அப்படின்னாவே காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஹாப்பியாக டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நைட்டே ஃபுல் க்ளீனிங் பண்ணிவிட்டு காலையில் பளிச்சுன்னு கிச்சனை பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த ஹாப்பினஸ் வரும். ஸோ ஃபுல்லி க்ளீன் பண்ணியாச்சு. நிஜமாகவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இன்றைக்கி எனக்கு. அவ்வளோ அழுக்கான கிச்சனை பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எவ்வளோ நான் வேலை செஞ்சால் கூட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பாத்திரம் கழுவு ப்ரஷ் அண்ட் வந்து இந்த மாதிரி சிங்க்குக்கு நம்ம போடுற அந்த ஃபில்டர், மைக்ரோஃபைபர் கிளாத் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறதுக்காக நான் இந்த சிங்க் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இதில் வந்து ட்ரை ஆகிடும். தண்ணி இருந்தாலும் அது கீழே சொட்டிடும், கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும். முக்கியமாக நம்ம வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிறது தான் பெரிய வந்து டஃப்பான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம பண்ணி வச்சுக்கணும். கவுண்டர் டாப் க்ளீனிங் எல்லாம் முடிச்ச அப்புறம் கடைசியாக வந்து
குவார்ட்ஸ் கிளீனர் அண்ட் பாலிஷர் போட்டு நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ஷைனிங் இது கொடுக்கறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஐலாண்ட் கிச்சன் சூப்பர் டூப்பராக ஷைனியராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டேஸில் கிச்சனுக்கு குவார்ட்ஸ் போடுறதை நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணலாம், உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் குவார்ட்ஸ் கிச்சன் கவுண்டர் டாப் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.